நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகான்ற பேர்ல இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்கிற இந்த சுடோரியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம் இருந்துகிட்டு பேய் வேஷம் போட்டு கண்டிப்பா மனநிலை அவ பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அவ மனநிலை பாதிக்கப்படலாம். பேயை பார்த்தது வந்துட்டு கண்டிப்பா கத்துவா. அதிலே வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம மல்லி நம்ம அன்னபூர்ணியமா தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதாங்க தெரியுது இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபமா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எதுக்கு இந்த நடு ராத்திரில கதிரேசன் ரூமுக்கு போகணும்னு இவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்களான்னா நம்ம கதிரேசன் எழுந்து பாத்ரூம் போற அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவளுக்கு வந்துட்டு அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம கதிரேசன் வச்சுட்டு இருந்த அந்த ஒரு கீயை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கதிரேசன் வந்து அந்த ஒரு லாக்கர்ல அந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. டெண்டர், இது 8 கோடி ரூபாய் டெண்டர். அந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு கண்டிப்பா இப்ப ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அதிர்ச்சிங்க நம்ம மல்லிகைச்ச. இவ வந்துட்டு இவ்வளோ மோசமான ஒரு திருடியா இருப்பாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இந்த டைம்ல வந்துட்டு இப்படி போனால் கண்டிப்பா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை டெண்டர் தான் எடுக்கும்னு தெரிஞ்சுதான் இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் பிரியாமா இவளை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இவன் சதி திட்டம் பண்ணி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. பல நாள் திருடி ஒரு நாள் வந்து நம்ம கிட்ட வசமாக சிக்கிட்டா. அதனால கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேலே அவளை நான் விட போறதில்ல. இப்பவே வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கையும் காலமாக பிடிக்க போறேன். நம்ம எல்லாருமே திட்டம் போட்டு அவன் நல்லா ஏமாத்திட்டா. இதில் வந்துட்டு விஜய் சார் தான் ரொம்பவே ஏமாந்துட்டாங்க. அவள் வந்துட்டு இப்பயுமே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கான்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவளை வந்துட்டு நம்ம தீர்த்து கட்டணும். ஏன்னா இன்னும் வந்துட்டு அவள் என்னென்ன சதி திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை வந்துட்டு கிடக்க வந்திருக்காளோ தெரியலன்னு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு பயங்கர கோபம் வருதுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம மல்லிக்கு அளவு கடந்த சந்தேகங்க இவள் உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாளா அப்படின்னு. ஏன்னா இதை வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுன்றது மட்டும் நோக்கம் கிடையாதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்களா இவ வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு ஏமாந்துட்டு நம்ம விஜய் தாங்க ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட ஒரு நிலைமையில் இருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு ரேணுகா ஒரு சுடரியே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்துச்சு. கண்டிப்பா நம்ம விஜய் வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுவாங்க. இவளை வந்துட்டு நம்ம இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்தோமா, இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானவா இந்த சுடர் இருந்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ வெளியே வர தருணத்தில் நம்ம மல்லி எப்படியோ பார்த்துட்டாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அடுத்தபடி அவளை கையும் காலமாக நம்ம சிக்க வைக்கணும். இப்போ சொன்னங்களேன்னா இது வந்துட்டு நான் விளையாட தான் இடத்துன்ற மாதிரி அவள் போய் சொல்லி நம்மளை வந்துட்டு நாடகம் காமிச்சிடுவா. கண்டிப்பாக இவளை வந்துட்டு கையும் காலமாக பிடிக்கிறது மட்டும் ஒரு காரியம் இல்லை. இவளை வந்துட்டு விஜய் சார் முன்னாடி சிக்க வைக்கணும் வசமாக அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி நம்ம மல்லி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னா இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு நம்ம மல்லி தான் முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஆனா இதில் வந்துட்டு இந்த மல்லிகையோட சேர்ந்துக்கிட்டு நம்ம கதிரேசனும் இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கதிரேசனோட சுயரூபம் தெரியாம இந்த சுடரி வந்துட்டு அவசரப்பட்டு அவளுடைய ஃப்ராடு வேலையை இங்க வந்து காமிச்சிட்டாங்க. இப்போதாங்க நம்ம கதிரேசன் வந்துட்டு பாசம் காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்து நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறதுல நம்பர் 1 வந்துட்டு ஒரு கொடுமைக்காரனா இது கதிரேசனாங்க. இதுக்கு மேல வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதை நம்ம சுடரை வந்துட்டு உயிரோட வச்சுட்டு இருக்கிறதே ரொம்பவே கஷ்டம் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டிக்காங்க. அப்போதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன்